ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் 3 விதமான கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 3மே ரொம்ப ஈஸியான கைப்பிடி தான். பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி, ரெண்டாவது பார்க்க போகிறது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி, மூணாவது நம்ம பார்க்க போகிறது முறுக்கு கைப்பிடி. ஓகேவா? இப்போ இந்த 3 கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி. ஒரு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்குமா, லைஃப் வருமானு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உள் ஒயர் வந்துட்டு 6 ஒயர் 7 ஒயர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தடிமனான கைப்பிடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 3 ஒயர் மட்டும் எடுத்துக்கிறேன். 3 ஒயரை இந்த மாதிரி கூடையில் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு கைப்பிடி எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த உள் ஒயரை எடுத்துக்கலாம். இந்த உள் ஒயருக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் கிடையாது, உங்களோட விருப்பம்தான். இந்த உள் ஒயரோட 2 பக்கத்து கார்னரும் ஒரே அளவில் இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இப்போ 2 பக்கமும் ஒயரும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சாச்சு. இப்போது சுத்து ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஒயரை வச்சு தான் இந்த கைப்பிடி நம்ம பின்ன போகிறோம். 2 ரோல் பேஸ்கெட்டுக்கு இந்த கைப்பிடி நீங்கள் போட போகிறீங்கன்னா 11 அடி வரைக்கும் கூட இந்த ஒரு ஒயரை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயரையும் 2 பக்கத்து கார்னரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல். இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரைட் ஒயர் இருக்கு இல்லையா, வெள்ளை ஒயர், இந்த ப்ரௌன் ஒயரை இப்படி சுற்றி ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் ஒயர், இந்த ப்ரௌன் ஒயரை சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். ஜடை பின்னல் எப்படி பின்னுவோம், சேம் அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். இப்போ ரைட் ஒயர் பாருங்கள், ரைட் ஹேண்டுக்கே போயிடுச்சு. இப்போ லெஃப்ட் ஒயர் இந்த ப்ரௌன் ஒயரை சுற்றி லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடும். இப்போ இதே மாதிரி ரைட்டு, இப்போது லெஃப்ட்டு, இதே மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு பின்னணும். ரொம்ப ஈஸியான ஹேண்டில் இது, ரொம்ப சீக்கிரமாகவும் பின்னி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ரைட்டு, இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு. இந்த மாதிரி பின்னும் போது அந்த ப்ரௌன் கலர் ஒயர் வந்துட்டு வெளியே தெரியக்கூடாது. அதனால் பின்ன இந்த மாதிரி மேல் பக்கம் தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உள் ஒயர் வந்துட்டு வெளியே நமக்கு தெரியாது. கூடைகள்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுறேன், ஆனால் கைப்பிடி மட்டும் எனக்கு போட வர மாட்டேங்குதுன்னு சொல்கிற சகோதரிகளுக்காக தான் இந்த கைப்பிடி. இதை விட ஒரு ஈஸியான கைப்பிடி இருக்கவே முடியாது. உள் ஒயர் 3 ஒயர் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு நமக்கு ஹேண்டில் வந்திருக்கு. இந்த வேஸ்ட் ஒயர்லாம் இருக்கும் இல்லையா, கூட பின்னிட்டு துண்டு ஒயர், அந்த மாதிரி ஒயர் ஒரு 7 ஒயர் 8 ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் பின்னிங்கனாக்கா நல்ல தடிமனான ஹேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரம் பின்னி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஹேண்டில் பின்ன இந்த மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும் இந்த ஹேண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் இந்த ஹேண்டில் பின்னணும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் கூடையோட இன்னொரு பக்கத்தில் இந்த கைப்பிடியை செட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம கைப்பிடி மட்டும்தான் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கூடையோட எப்படி அட்டாச் பண்ணுறது அதுக்கெலாம் தனியாக வேறு வீடியோ இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியாச்சு. இப்போது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி நம்ம பின்ன போகிறோம். இப்போது உள் ஒயர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒயர் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அவ்வளோ பெரிய ஒயர் வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்துட்டு சுத்து ஒயர், 2 ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுறோம். 2 ரோலுக்கு இந்த கைப்பிடி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 11 அடியில் 2 ஒயர் எடுத்து இந்த கைப்பிடி பின்னுங்க. நல்லா தாராளமாக பெரிய ஹேண்டிலாகவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு 2 ஒயர் இருக்கும், லெஃப்ட் சைடு 2 ஒயர் இருக்கும். உள் ஒயர் வந்துட்டு தனியாக இருக்கும், அதை வச்சு நம்ம பின்னக்கூடாது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஒயர் மேலே இந்த ரைட் ஒயரை இப்படி வைக்கிறேன். இந்த 2 ஒயிட் ஒயரும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வச்சாச்சு. இப்போது லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு கொண்டு போகிறோம். இப்போது ரைட் ஒயர் எடுக்கணும், ரைட் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த வெள்ளை ஒயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழ் பக்கத்தில் இந்த ரெட் ஒயரை கொண்டு வரணும். இந்த ரெட் ஒயருக்கு மேல் பக்கத்தில் இப்படி கொண்டு வரணும். ஒரு ஒயருக்கு கீழே வந்துச்சுனாக்கா அடுத்த ஒயருக்கு மேலே கொண்டு வரணும். இப்போ ஒயர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உள் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌன் ஒயர், இதை சுற்றி நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஒயரை இப்படி அந்த ப்ரௌன் ஒயருக்கு பின் பக்கமாக இப்படி கொண்டு வந்துட்டு இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் ஒயர், இந்த லெஃப்ட் ஒயரையும் இந்த உள் ஒயரை இப்படி சுற்றி இப்படி கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடணும். நம்ம ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரியே தான் இதை வந்துட்டு 2 ஒயர் வச்சு பின்னுறோம். அவ்வளோதான். இப்போது ரைட் ஒயர் இப்படி ப்ரௌன் ஒயரை சுற்றி கொண்டு போகிறோம். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடணும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பின்னணும். இப்போது லெஃப்ட் ஒயர் இந்த ப்ரௌன் ஒயர் சுற்றி கொண்டு போகிறோம். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கே போயிடுது.
இதுவும் ரொம்ப ஈஸியான கைப்பிடி தான். இந்த கைப்பிடி நீங்கள் பின்னி பழகிட்டிங்கன்னா அடுத்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி, 4 ஒயர், 5 ஒயர்னு உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்னிக்க முடியும். இந்த கைப்பிடியை நீங்கள் 3 ரோல் 4 ரோல் கூடைக்கு கூட போட்டுக்கலாம். ஆனால் உள் ஒயர் வந்துட்டு ஒரு 7 ஒயர் 8 ஒயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா தடிமனான ஸ்ட்ராங்கான ஹேண்டிலாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 ஒயர் உருட்டு கைப்பிடியும் எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் இந்த கைப்பிடியை நீங்கள் பின்னிக்கோங்க. பின்னி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த கைப்பிடியை இன்னொரு பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம். அடுத்து முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முறுக்கு கைப்பிடியை நம்ம உள் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். உள் ஒயர் வந்துட்டு அதே ப்ரௌன் ஒயர் வச்சுருக்கேன். நம்ம சாதாரணமாக உருட்டு கைப்பிடி பின்னும்போது இந்த கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த முறுக்கு கைப்பிடி பின்னும்போது ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த ஒயர்ஸ் வந்துட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த கைப்பிடியை பின்ன முடியும். அதுக்கப்புறம் இந்த சுத்து ஒயர் வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் வச்சு பின்னணும். இந்த முறுக்கு கைப்பிடிக்கு மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது. இப்போ இந்த ஒயிட் ஒயர் பாருங்கள், இந்த அளவுக்கு விட்டால் போதும். ஓகேவா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம மாற்றி இந்த கைப்பிடியை பின்ன போகிறோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரு இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எல்லாத்தையும் இந்த லூப்புக்குள்ளேருந்து இப்படி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான் இந்த ஹேண்டில். இப்போ டைட் பண்ணணும். இப்போ இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்டு கொண்டு போகணும். இப்படி ரைட் ஹேண்ட் கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் லூப் ஃபார்ம் பண்ணணும். 2 கை மாற்றி பின்னணும். ஒரே கையில் இந்த ஹேண்டில் பின்னணும்னு நினச்சிங்கனாக்கா அது வராது. இப்போது ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடு இருக்கிற இந்த உள் ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நல்லா நாட் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போகிறோம். லெஃப்ட் ஹேண்டு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற இந்த ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். இதுவும் ரொம்ப ஈஸியான ஹேண்டில் தான். பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேண்டில் மொட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டிலும் பார்த்திங்கனாக்கா 3 ரோல் 4 ரோல் கூடைக்கு கூட போட்டுக்கலாம். உள் ஒயர் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஹேண்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த டைப் ஹேண்டில் போட்டாலும் சரி. இப்போது ரைட் ஹேண்ட் பின்னியாச்சு இல்லையா, இதை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த உள் ஒயரை இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுத்துகிட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் கொண்டு போகணும். ரைட் ஹேண்ட் கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்டில் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். 2 கை மாற்றி பின்னுறேன். இதையும் கவனிச்சுக்கோங்க. ஒரே கையில், அதாவது ரைட் ஹேண்டில் மட்டும் நீங்கள் பின்னணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேண்டில் வராது. ஹேண்டில் வரும், ஆனால் வந்துட்டு அது வீட் நாட் ஹேண்டில் மாதிரி பூஜா பாஸ்கெட்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாடலே வந்துட்டு வேறு மாதிரி நமக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு முறுக்கு கைப்பிடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 கை மாற்றி பின்னணும். கூட ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஆனால் கைப்பிடி போடுறது உண்மையாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். இந்த கைப்பிடி பின்ன வரலனாக்கா வந்துட்டு விட்டுறாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த கைப்பிடியை ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறோம் இல்லையா, ரன்னிங் ஒயரு இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மல்டி கலரில் கூட இந்த கைப்பிடியை நீங்கள் போட முடியும். ஒரு 6 கலர் 7 கலர் வச்சு நீங்கள் ஒரு கூட போடுறீங்கன்னா அவ்வளோ கலர்லேயும் இந்த கைப்பிடியை உங்களால் பின்னிக்க முடியும். அந்த கைப்பிடி வந்துட்டு நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும், ஹேண்டில் பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியான 3 கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பின்ன போகிறீங்கன்னா இன்னொரு சந்தேகம் வரலாம், இந்த கைப்பிடியை இன்னொரு பக்கத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு மாறும். சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பாஸ்கெட்டுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நகாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்டுன்னு. அதில் நிறைய நியூ ஐடியா பாஸ்கெட்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.